கர்த்தருடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் ஒரு விசைப்பட தேவனுடைய திருச்சமத்தில் வந்து அமரும்படியாகவும் அவருடைய மெல்லிய வார்த்தையை கேட்கும்படியாகவும் தேவன் நமக்கு தந்த இந்த தருணத்திற்காகவும் நாம் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சிக்காகவும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நாம் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு திருச்சபை என்று சொல்லும் பொழுது எண்ணிக்கையிலே ஒரு புறம் அது பெருக வேண்டும், இன்னொரு புறம் அந்த குவாலிட்டின்னு சொல்றாங்க தரம், அது உபதேச ரீதியாக கர்த்தருடைய வார்த்தையிலே வளரக்கூடிய ஒரு சபையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த வெள்ளிக்கிழமைகளை நம்ம கற்றுக்கொள்கிற இந்த வேத பாடங்கள் நம்மை ஆவிக்குரிய நிலைமையை வளர்வதற்கு இல்ல கர்த்தருடைய வசனத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு அது ஒருவேளை ஏதுவாக இருக்கும் என்று நான் விசுவாசத்தை நம்புகிறேன். நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதி வருகிறதான சில நிருபங்களை படித்து வருகிறோம். 1 கொரிந்தியர் படித்தோம், 2 கொரிந்தியர் படித்து முடித்தோம், அப்புறம் கலாத்தியர் படித்தோம், அப்புறம் எபேசியர் படித்து முடித்தோம். அதனுடைய வரிசையிலே இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதிய பிலிப்பியர் நிருபத்தை இன்றிலிருந்து ஒரு சில மாதங்கள் தேவன் நமக்கு எத்தனை நாட்கள் அனுமதிக்கிறாரோ இல்லை இந்த வசனங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் எவ்வளவு காலங்கள் எடுக்கிறாரோ அவ்வளவு காலங்கள் நாம் அவரை பின்பற்றி சொல்வோம். ஆவியானவர் நம்மோடு பேசுவார். இந்த புஸ்தகத்தை ஒருவேளை சில காரியங்களை தெளிவுபடுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கடந்த முறை நம்ம இந்த எபேசு நிருபத்தை படிக்கும் பொழுது அந்த நிருபத்தினுடைய பின்னணியவும் அந்த 6 அதிகாரங்களிலே பவுலடிகளார் எப்படி அந்த 3 அதிகாரங்களை உபதேசத்திற்கும் 3 அதிகாரங்களை நடைமுறை வாழ்க்கைக்கும் எடுத்துக்கொண்டாங்க. அப்ப அந்த எபேசு நிருபத்தை நம்ம அந்த கோணத்திலே நம்ம படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது சில நன்மையான காரியங்களை கொண்டு வந்தது. அதிலே முதல் அதிகாரத்திலே ஆசீர்வாதங்களை குறித்தும், 2ஆம் அதிகாரத்திலே அந்தஸ்துகளை குறித்தும், 3ஆம் அதிகாரத்திலே மேன்மைகளை குறித்தும் படித்தோம். கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கக்கூடிய ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடியதான அந்தஸ்து, விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடியதான மேன்மை, இந்த 3ஐயும் அந்த எபேசு நிருபத்திலே 3 அதிகாரங்களை படிச்சோம். அப்ப முதல் அதிகாரத்தை படிக்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது அந்த கண்ணோட்டத்திலே ஒவ்வொரு வசனங்களை படிக்கும் பொழுது அது நமக்கு எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். அதே போல நம்ம 4, 5, 6ஆம் அதிகாரங்களிலே 4ஆம் அதிகாரத்திலே ஒற்றுமையை குறித்தும், 5ஆம் அதிகாரத்திலே நடைமுறை வாழ்க்கையை குறித்தும், 6ஆம் அதிகாரத்திலே கடமைகளை குறித்தும் எழுதியிருப்பார். அப்ப என்னென்ன கடமை 6ஆம் அதிகாரத்தை படிச்சா தெரியும், எப்படி நடந்துக்கிறணும் 5ஆம் அதிகாரத்தை படிச்சா தெரியும், எப்படி ஒற்றுமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அந்த ஒற்றுமையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் எதெல்லாம் கொடுத்தார், இதெல்லாம் நம்ம 4ஆம் அதிகாரத்தில் படிச்சோம். அப்ப இந்த ஒரு பின்னணியிலே இதை மனதில் வைத்துக் கொண்டு இப்ப படிக்கும் போது நம்ம என்னன்னா மிக எளிதா இருக்கு. ஆகவே நாம் கற்றுக்கொண்ட அந்த சத்தியங்கள் தான் இருக்குன்னு கிடையாது. இதை நம்ம ஒரு வாசலாக பயன்படுத்தி கொண்டு ஒரு வழியாக பயன்படுத்தி கொண்டு நம்ம என்ன செய்யலாம், இன்னும் அதிகமாக தனிப்பட்ட முறையில கற்றுக்கொள்ள அது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும்தான், ஒரு வழிகாட்டி மட்டும்தான். ஆகவே இந்த எபேசு நிருபம் அதுக்குள்ள இவ்வளவுதான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம நேரம் கருதி சில காரியங்கள் கருதி நம்ம செஞ்சோம், சுருக்கமாக படிக்கிறோம், அவ்வளவுதான். அதன் அடிப்படையில இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பிலிப்பியர் அந்த பட்டணத்திலே கூடி வந்ததான சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்ப முதலாவது இந்த நிருபத்தை எழுதியவர் யார் அப்படிங்கிறதுக்கான பதில நம்ம பார்க்கணும். அப்ப இந்த நிருபத்தை எழுதியது நம்ம டவுட்டே வேண்டாம், இல்ல சந்தேகமே இல்லாதபடிக்கு வேத புஸ்தகத்திலே முதல் வசனமே நமக்கு சொல்லுது இது எழுதினது யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார். அதற்கு உதவி செய்தது தீமோத்தேயு, இது நமக்கு தெரியும். அப்ப இந்த நிருபத்தினுடைய எழுத்தாளர் யார் என்ற ஒரு கேள்வி எழுப்போம் என்றால் அது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் என்று நமக்கு பதில் இருக்கும். சரி, இதை எப்பொழுது எழுதினார் என்று கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், பவுலடிகளார் 2 முறை சிறைவாசம் ரோமா சிறையிருப்புக்கு போனார். அப்ப முதலாவது சிறையிருப்பின் பொழுது இந்த நிருபத்தை அவர் எழுதினார். சிறை கடிதங்கள் என்று அதுக்கு கடிதங்கள் இருக்கிறது. அப்ப இந்த எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன் இந்த 4 நிருபங்களையுமே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் தன்னுடைய முதலாவது சிறையிருப்பின் பொழுது, அதாவது மத ரீதியான அந்த பிரச்சாரம் செய்ததினாலே அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். இது முதலாவது முறை பவுல் அங்கே அவர் கைது செய்யப்பட்டதுடைய காரணம். 2வது முறை ஏன் அவர் தலையை வெட்டி கொள்ளணும் அப்படின்னா இது இவருடைய அரசியலை சார்ந்த பிரச்சனையா மாறிடுச்சு. இவர்கள் உங்களுடைய தேசத்திற்கு விரோதமாய் கலகம் செய்கிறார் என்று அன்றைக்கு அரசாண்டு வந்ததானே
ரோம் அரசாங்கத்துக்கு விரோதமாக இவர் கலகம் செய்கிறார் என்ற ஒரு தேச துரோக குற்றச்சாட்டு வந்ததுனால அவரை என்ன செஞ்சாங்கன்னா சிறை சேதம் பண்ணுகிறார்கள். ஆகவே ஒரு ரோம குடிமகனை சிறை சேதம் செய்ய வேண்டும் என்றால் அந்த ரோம குடிமகன் ரோமர்களுக்கு விரோதமாக எழுப்பும் பொழுது மாற்றம்தான், கலகம் செய்யும் பொழுது மட்டும்தான் தலை துண்டிக்கப்படும். ஆகவே இரண்டாவது இந்த சிறையிருப்பின் பொழுது எழுதப்பட்டதான் நம்ம படிச்சது போல தீமத்தி புஸ்தகம். தீமத்தியோடு இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் அது என்ன தெரியும் அவருக்கு, நீ ரிலீஸ் ஆக போறது இல்லை. ஆனா இந்த 4 நிருபங்கள் இங்க படிக்கும் பொழுது ரொம்ப எளிதா சொல்லுவாரு, நான் மறுபடியும் வருவேன் உங்களை பார்க்க, எனக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அவருக்கு சகல வசதியும் இருந்தது. அவர் பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் பண்ணலாம், எழுதலாம். அவர் வீட்டு சிறைச்சில இருந்தாலும் சரி சுதந்திரமாக அவர் இருக்க முடிந்தது, சலுகைகள் அளிக்கப்பட்டுச்சு. அப்ப அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த பிலிப்பியர் நிறுவனம் முதலாவது சிறையிருப்பின் பொழுது அவர் எழுதினார் என்றால் அது கிபி 62 எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் இந்த பிலிப்பியர் நிருப புஸ்தகம். ஆகவே யார் எழுதியது? பவுல் அடிகளார். உதவி செய்தது தீமோத்தேயு. காலம் எப்பொழுது எழுதப்பட்டது என்றால் கிபி 62 எழுதப்பட்டுச்சு. இந்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த புஸ்தகத்தை நீங்க ஒரு கருத்தை வச்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா முதல் வசனத்திலிருந்து இறுதி வசனம் வரைக்கும் பவுலுடைய மனதிலே ஒரு கருத்தை மையமா வச்சுதான் எழுத ஆரம்பிச்சார். மிக முக்கியமாக இந்த நிருபம் முழுவதுமாகவே கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்னென்ன சந்தோஷமெல்லாம் இருக்குது இதை மட்டும்தான் எழுதியிருப்பார். ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எல்லாம் என்ன, சந்தோஷம் என்ன, அதனுடைய பட்டியலை தான் அவர் மிக விளக்கமாக இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுதியிருப்பார். ஆகவே இந்த பிலிப்பியர் நிருபமானது பவுல் அடிகளார் இந்த கருத்தை மையமாக வைத்து எழுதின புஸ்தகம் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த பட்டணத்தை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த பட்டணம் மக்கதோனியா அந்த அந்த மாகாணத்திலே ஒரு பட்டணம். ஏற்கனவே மக்கதோனியா மாகாணத்தில் இருந்த எபேசு பட்டணத்தில் தான் திருச்சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. மறுபடியும் பிலிப்பு பட்டணம், இதுவும் மேசிடோனியன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த மக்கதோனியா என்று சொல்லக்கூடிய இந்த மாகாணம் இது பெரிய மாகாணம். இந்த மாகாணத்துல நிறைய சிட்டிஸ் இருக்கு, நிறைய கிராமங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. அதிலே ஒரு இடம் தான் இந்த பிலிப்பு பட்டணம். இந்த பிலிப்பு பட்டணம் என்பது எப்படி உருவானது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தி, இந்த பெரிய ராஜா என்று இன்றைக்கு வரைக்கும் அழைக்கப்படுகிறவர் மகா அலெக்சாண்டர், தி கிரேட் அலெக்சாண்டர். இந்த மகா அலெக்சாண்டருடைய தகப்பனார் பெயர் தான் பிலிப்பு. அப்ப தன்னுடைய தகப்பனார் பெயரிலே ஒரு நகரத்தை கட்டுகிறார், ஒரு நகரத்தை உருவாக்குகிறார். அந்த நகரத்திற்கு யாருடைய பெயரை இடுகிறார் என்று கேட்டால் தன்னுடைய தந்தையுடைய பெயராகிய பிலிப்புவை, 2ஆம் பிலிப்பு என்று சொல்வார்கள், இந்த பிலிப்புடைய பெயரை அந்த நகரத்திற்கு இட்டு பெருமை பாராட்டுகிறார். இனிமேல் இந்த பட்டணம் எப்படி அழைக்கப்படும் என்றால் என் தகப்பன் பெயரில் அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பட்டணத்திற்கு பிலிப்பு பட்டணம் என்று பெயர் வைத்தார்கள். ஆகவே இந்த பிலிப்பு வேறு யாரும் இல்லை, மகா அலெக்சாண்டருடைய தகப்பனாருடைய பெயர் தான் அதற்கு இடப்பட்ட ஒரு பெயர். அதற்கு பிறகு சாம்ராஜ்யம் மாறியது, ரோமர்கள் வர ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய சாம்ராஜ்யம் உருவானது. அந்த சமயத்துல இயேசு வந்து பிறகுறாங்க. ஓகே, அப்ப இந்த பட்டணம் பிலிப்பு பட்டணம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த மகா அலெக்சாண்டருடைய தகப்பனாருடைய அந்த பெயரிலே இந்த நகரம் உருவாக்கப்பட்டு அங்கே அநேக கிரேக்கர்களும் ரோமர்களும் வாழ ஆரம்பிச்சாங்க. அப்ப இது மிக முக்கியமாக ரோமர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலகட்டங்களிலே, இப்ப நம்ம படிக்கிற புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் எல்லாமே ரோமர்கள் அரசாண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் நடப்பட்ட சம்பவம். இது எல்லாமே இதற்கு முன்னாடிதான் கிரேக்கர்கள் இருந்தாங்க, பெர்சியர்கள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஓகே. இந்த புதிய ஏற்பாடு முழுவதுமே யாருடைய அரசாட்சி காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவம் என்று கேட்டால் இது முழுக்க முழுக்க ரோமர்கள் அரசாண்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். அதனை மனசுல வச்சுக்கணும். ஆகவே இந்த பிலிப்பு பட்டணம் இப்பொழுது எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு ரோமர்களுடைய பட்டணமாக இருந்துச்சு. மிக முக்கியமாக ரோமானிய பட்டணம் என்று சொல்வார்கள். அதிகமான ரோமர்கள் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் இந்த பட்டணமா இருந்துச்சு. நிறைய ரோமர்கள் இருந்தாங்க, யூதர்கள் வந்து நிறைய இல்லை. பொதுவாக பவுலடிகளார் ஒரு பட்டணத்துக்கு போறாரு அப்படின்னா, ஒரு சபையை ஸ்தாபிக்கணும் அப்படின்னா அவர் கையாண்ட ஒரு டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போவாரு, எப்படி இந்த ஊர்ல சர்ச்சை ஆரம்பிக்க, எப்படி நம்ம சுவிசேஷத்தை ஆரம்பிக்க அப்படின்னா அவர் சிந்தனையிலே முதலாவது படுவது எதுன்னு கேட்டா எங்கேயாவது ஜப ஆலயம் இருக்கான்னு பார்ப்பார். ஜப ஆலயம் இருக்கான்னு பார்த்துருவார். ஏன்னா அவங்க ஒரே அவர் யூதன், அவர் இன்னொரு யூதனை ஏத்துக்குருவாங்கல்ல. அப்ப போகிற இடமெல்லாம் ஏன்னா யூதர்கள் நிறைய இடங்கள் சிதறப்பட்டு போனாங்க, நமக்கு தெரியும் ஏற்கனவே. இந்த ஆசிரியர்கள் காலகட்டத்திலே, பாபிலோனியர்கள் காலகட்டங்கள்ல அவங்க சிதறிப்பட்டு போட்ட
போட்டாங்க. போனவங்க திரும்பி நிறைய பேர் வரல. அப்ப எங்கும் சிதறி போனவர்கள் பல இடங்களை சுற்றி இருந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி நிறைய இடத்துல இருந்தாங்க. ஆகவே எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஜெப ஆலயம் இருக்கும். ஒரு பட்டணத்திலேயோ ஒரு கிராமத்திலேயோ ஜெப ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த ஊரிலே, அந்த கிராமத்திலே, அந்த பட்டணத்திலே குறைந்தபட்சம் 10 ஆண்கள் இருக்க வேண்டும். 10 ஆண்கள் இருந்தால் ஜெப ஆலயம் கட்டிக்கலாம். அது அவங்களுடைய ரூல்ஸ், விதிமுறை. அப்ப இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு பவுல் வந்த பொழுது அங்க இடம் பார்க்கலன்னு கேட்டா ஜெப ஆலயம் கிடையாது. அப்படி என்ன அர்த்தம்? அந்த பிலிப்பு பட்டணத்துல யாரு கிடையாது? யூதர்கள் இல்லை. முழுக்க முழுக்க ரோமர்களாலே சூழப்பட்ட ஒரு பட்டணம் அது. ஒரு இடத்துல ஜெப ஆலயம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா அங்க 10 ஆண்கள் கூட இல்லை, யூதர்கள் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, 10 ஆண்கள் இருப்பாங்க என்றால் கட்டாயம் ஜெப ஆலயம் கட்டி ஆகணும். ஏன்னா அவங்க கர்த்தரை எப்பயுமே அவங்களை தேவனுக்கு கூப்பிடுவதற்கு இந்த ஜெப ஆலயம் அவசியம். இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வந்த பொழுது அங்க அது இல்லை. அப்ப அது முழுக்க முழுக்க ரோமர்களாலே சூழப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்துச்சு. இன்னொன்னு இந்த பிலிப்பு பட்டணத்துடைய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பட்டணம் அதிகமான நபர்கள் யார் தங்கின ஆளுங்க கேட்டா, இந்த பட்டணம் உருவாக்கப்பட்டதுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த போருக்கு போகும் பொழுது போரிலே அடிபட்டிருக்கும். சிலவர் கையை வந்திருப்பாங்க, காலை வந்திருப்பாங்க, ரத்த காயம் பட்டிருக்கும். காயம் அடைந்தவர்கள் எல்லாருமே வந்து தங்கி சிகிச்சை பெற்று சில நேரங்கள்ல இந்த கை கால் இழந்தவர்கள் எல்லாம் இந்த போரிலே அந்த இழந்தவங்க எல்லாம் திரும்பி வந்து என்ன செய்ய முடியாது, வேலைக்கு போக முடியாது. அப்ப அப்படிப்பட்ட அத்தனை பேரும் தங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அது ஒரு மிலிட்டரி காலனி சொல்லுவாங்க. அதாவது புரிஞ்சது உங்களுக்கு, சேவகர்கள் எல்லாம் தங்கக்கூடிய ஒரு காலனி. அதாவது அந்த யுத்தத்திலே போராடக்கூடிய வீரர்கள் எல்லாம் தங்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பிலிப்பு பட்டணம் என்று அழைக்கப்படும். பிலிப்பு பட்டணம் படிப்படியாக பின்னாடி உயர்ந்து சும்மாதான். ஆனா அது ஏற்படுத்தப்பட்ட பொழுது எப்படிப்பட்ட சூழல் அந்த பட்டணம் ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு கேட்டா, முழுக்க முழுக்க போர் வீரர்கள் மாத்திரமே அதிகமாய் தங்கி இருந்த ஒரு பட்டணம் மாறி போச்சு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் பின்னாட்கள் அது பெரிய வேற விதமா மாறிச்சு. ஏன்னா இந்த ஏஜியன் கடல் இருந்ததுனாலே நிறைய வணிகங்கள் நடைபெற்றதுனால அது பின்னாடி ஒரு பெரிய ஒரு விலையோட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணம் மாறி போச்சு. ஆனால் இந்த பட்டணத்திலே அதிகமாக இந்த மிலிட்டரியில பட்டாளத்திலே வேலை பார்க்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள் அதிகமாய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் இந்த பிலிப்பு பட்டணம். அதுவும் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், இந்த காயமடைந்தவர்கள் விபத்திலே, அதாவது இந்த போரிலே காயமடைந்தவர்கள் அதிகமாய் வசிக்கக்கூடிய ஒரு பட்டணமா எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பட்டணம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பட்டணம் தான். ஒன்று அலெக்சாண்டருடைய தகப்பனார் பெயரிலே ஏற்படுத்தப்பட்ட பட்டணம். 2 ரோமர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பட்டணமா இருந்தது. 3வது அதிகமான போர் வீரர்கள் தங்கி இருந்த ஒரு பட்டணம். இன்னொரு பக்கம் அது ஒரு பொருளாதார ரீதியிலே வளர்ச்சி பெற்ற ஒரு பட்டணம். நிறைய பொருளாதார ரீதியிலே அது வணிகத்திலே அதிகமான ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு பட்டணமா மாறிச்சு. ஏன் அப்படின்னா அங்க ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாம் ரோமானியர்கள். அவங்க எல்லாம் வந்து ஹைலி யாரும் எஜுகேட்டடா இருப்பாங்க, ரொம்ப ஹை லெவல் இருக்கிற ஆட்கள். ஆகவே அவர்களுடைய சௌகரியத்திற்காக அத்தனை வணிகமும் நடந்துச்சு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் தான் இந்த பிலிப்பு பட்டணம். இந்த பிலிப்பு பட்டணத்துலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய திருச்சபையை ஏற்படுத்த அவர் முயற்சிக்கிறார். ஆனா அங்க ஜெப ஆலயம் இல்லை. நீங்க இந்த பிலிப்பு பட்டணத்திலே சபை உருவான விதத்தை நம்ம எங்க படிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த 16ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு பட்டணத்துல எப்படி சபை உருவானது அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை அந்த அதிகாரத்துல நீங்க முழுசா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாரும் அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி சபை உருவானது. நீங்கள் பாருங்க, 6ஆம் வசனத்திலே ரொம்ப அற்புதகரமா ஒரு வார்த்தை. 16 அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் என்றால் யாரு? பவுல், சீலா, தீமோத்தேயு, லூக்கா. இவர்கள் தான் 2வது மிஷனரி பிரயாணத்திலே பவுலோடு கூட இருந்தவர்கள். முதல் மிஷனரி பிரயாணத்தில் இருந்த பர்னபா 2வது மிஷனரி பிரயாணத்துக்கு வரல, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு, போயிட்டாங்க. சரி, இந்த 2வது மிஷனரி பிரயாணத்துக்கு பவுல் போறேன்னு சொல்லும் போது கூடவே ஒரு சிலர் வந்து நாங்களும் வரோம்னு சொல்லி வந்தாங்க. அது யார் அப்படின்னா, லூக்கா இருந்தாரு, சீலா இருந்தாரு, தீமோத்தேயு கூட இருந்தாங்க. அப்ப இந்த மொத்தம் 4 பேர் கொண்ட குழுவானதான் 2வது மிஷனரி பிரயாணத்தை பவுல் ஆரம்பிக்கிறார். இப்ப போகும் பொழுது சபை நல்லா பெருகிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல கர்த்தருடைய
கதவுகள் ஓபன் ஆகுது, நிறைய சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, சபை நன்றாய் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் 6ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் கிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது, இதுவரைக்கும் ஆசியா கட்டத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, ஒரு விசித்திரமான வித்தியாசமான ஒரு வார்த்தையை நம்ம இங்க படிக்க முடியும். பொதுவா கர்த்தருடைய வசனத்தை தடை பண்ணுவது யாரு? பொதுவா ஒரு வசனத்தையோ ஊழியத்தை தடை பண்றது அப்படின்னா பிசாசுன்னு சொல்லுவோம். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, வசனத்தை சொல்லாதபடிக்கு ஒருத்தர் தடை பண்றாரு. யாரு? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தடை பண்றாங்க. அந்த பகுதியில எங்க ஆசியா அந்த மாகாணங்களிலே நீங்க பண்ண ஊழியம் போதும் பணம் அவர் தடை பண்ணுகிறார். நீங்க அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது. மீசியா தேசம் மட்டும் வந்து பிரிட்டானியா நாட்டுக்கு போக பிரயாத்தனம் பண்ணினார்கள். அவங்க பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் எங்க போகணும், மீசியாவுக்கு போவோம், பிரிட்டானியா. அவங்க ஏற்கனவே பிளான் போட்டாங்க. எம்ம 2வது மிஷனரி பிரயாணத்துல எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ஏற்கனவே அந்தியோகியா சபையில இருக்கும்போது பிளான் பண்ணிட்டாங்க. எப்பா நம்ம ஊழியத்துக்கு இங்க ஆரம்பிக்கிறோம், இங்க எங்கெல்லாம் போறோம், அப்படியே போயிட்டு திரும்ப என்ன செய்ய போறோம், வரப்போறோம், இங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க பிளான் பண்ண மாதிரி நடக்கல எதுவுமே. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஓகே நீ போயிட்டு வாப்பான்னு சொன்னாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவரே தடை சொல்றாரு. அப்ப சில நேரங்கள்ல நம்முடைய ஊழிய காரியங்களே, நம்முடைய தனிப்பட்ட, அதாவது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமைகள்ல சில தடைகள் வருவது நல்லது. ஏன்னு கேட்டா, இந்த தடை ஒருவேளை ஆவியானவரே நமக்கு தடை செய்வார். இதுக்கு ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணு, இல்ல நீங்க இங்க போ, நான் என்னுடைய பிளான் கரெக்டா தான் இருக்கும், உண்மையாகத்தான் இருக்கும், தேவனுக்காக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே பவுலடிகளாரை குறித்த அவருடைய ஊழியத்தை பற்றி பார்க்கும் பொழுது ஆவியானவரே அதை தடை பண்ணுகிறார். போக பிரயாத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை என்ன செய்யலையாம், போக வெட்டாது இருந்தார். பாத்தீங்கன்னா அவர் தான் தடை பண்றாரு, அவர் தான் வழியும் அடைச்சு போட்டார். இது உண்மையிலேயே ரொம்ப அந்த வசனத்தை படிக்கும் பொழுது, அப்ப நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் ஓகே தடைகளும் இதெல்லாம் வரும்போது எல்லா நேரத்திலும் பிசாசு கிடையாது. சில நேரத்தில் ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், அவருடைய சித்தம், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய திட்டத்தை சிலத்தை என்ன செய்வார் அப்படின்னா அவர் தடை செய்வார். சில நேரங்கள் அது நம்முடைய திட்டமா இருக்கலாம், அது தேவனுக்குரிய திட்டமா கூட இருக்கலாம் ஒருவேளை. ஆனா பல நேரங்கள்ல ஆவியானவரே அதுக்கு தடை சொல்லும் பொழுது சரின்னு கேட்டு வரணும். இங்கதான் நடந்துச்சு, வெட்டாது இருந்தார். அப்பொழுது பாத்தீங்களா அவர்கள் மீசியா பக்கமா போய் அங்கிருந்து என்ன செஞ்சாங்கன்னா கப்பல் ஏறி துறவாவுக்கு வந்துட்டாங்க. அங்க ஒரு தரிசனம் வருது. தரிசனத்துல நீ என்ன செய்யப்பா, எப்பா நீ மக்கதோனியாவுக்கு வந்து அங்க நிறைய ஆத்துமாக்கள் இருக்காங்க, நீங்க அங்க வாங்க ஊழியர்கள் சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா பவுலுடைய பிளான் எல்லாம் என்னன்னு கேட்டா, ஜப ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு பிளான் பண்ணி போறாரு. அதாவது இந்த ஊருக்கு போனா ஜபாலயம் இருக்கும், நம்ம ஆளுகள் இருப்பாங்கப்பா, அவங்களோட இருந்துட்டு அப்படியே பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டுமான்னு சொல்லுவாரு. அவர் பிளான், அவருடைய டெக்னிக்கே அதுதான். ஒரு இடத்துல சபை ஆரம்பிக்க நினைச்சாரு அப்படின்னா அந்த யூதர்கள் எங்க இருக்காங்கன்னு பாப்பாரு, எங்க ஜபாலயம் இருக்குன்னு பாப்பாங்க. இவன் ஒண்ணு பரிசேனா இருந்தார் பாத்தீங்களா. அப்ப ஏற்கனவே நல்ல ஒரு மதிப்போட்டு இந்த மனுஷன் தான். அப்ப இந்த மனிதனை கொஞ்ச நேரம் பேச விடுவாங்க. அப்ப இப்படிதான் அநேகர் இடங்களில் சபையில் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. இவர் பிளான் எல்லாம் அப்படித்தான். எங்கெல்லாம் இந்த ஜப ஆலயங்கள் இருந்ததோ அந்த பட்டணங்களுக்கெல்லாம் போய் சபையை ஸ்தாபிச்சு நினைச்சாரு. ஆனா ஆவியனோட தடை பண்ணி நீ மக்கதோனியாவுக்கு போன்ட்டாரு. ஏன்னா அங்க என்ன இல்ல, ஆலயம் கிடையாது, யூதர்கள் கிடையாது. இப்ப அங்க போகும் பொழுது வேதம் சொல்றது, நீங்க வாப்பா அங்கே அநேக ஆத்துமாக்கள் உனக்காக காத்திருக்காங்கன்னு சொல்லி அங்கே பவுலடிகளார் போனாங்க. அதான் நம்ம படிக்கிறோம். அப்ப எங்க பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் வசனத்திலே துரோவாவில் கப்பல் ஏறி சமுத்ரா தீவுக்கும் மறுநாளே நெயப்பொடி பட்டணத்துக்கு நேராக ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகள் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறுவதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கி இருந்தோம். ஆனா 13ஆம் வசனம் சொல்லுது பாத்தீங்களா, 13ஆம் வசனத்துல ஓய்வு நாளில் அவங்களுக்கு போக எங்க இருந்தா இடம் எதுவுமே இல்லை. அப்ப எங்க போயிட்டாங்க, பட்டணத்துக்கு வெளியே போய் எங்க இருந்தாங்களாம், ஆட்சினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசிக்கலாம். இந்த ஸ்திரீகள் வந்து ஏதோ ஜபத்துக்கு வர்ற ஸ்திரீகளும் கிடையாது, ஜப கூடத்துக்கு வருவாங்க முன்னாடி நினைச்சாங்க. இவங்க பாவம் ஆத்துக்கு எங்க வருவாங்க, இன்னைக்கு போர் போட்டிருக்கு, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதனால தண்ணி எடுக்க வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது கிணறு இருக்கும் ஒரு ஊர்ல, கிணத்துக்கு தண்ணி எடுக்க போவாங்க. இங்க நீங்க பார்க்கும்போது அங்கே ஸ்திரீகள் கூடி வந்தார் என்று சொல்லும் பொழுது ஏதோ பவுலடிகளார் ஒரு
இன்னைக்கு ஒரு ஜெப கூட்டம் நடக்குது, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ஜெப கூட்டத்துக்கு வந்தாங்க நினைச்சிடாதீங்க. அந்த ஸ்திரீகள் வழக்கமாய் குடிவரது இந்த ஆத்தாரு வந்து தண்ணி எடுத்துட்டு பேசிட்டு செஞ்சுட்டு போவாங்க. இப்ப இவர் எப்படி ஆரம்பிக்குன்னு தெரியல ஊழியத்தை. இப்ப ஆட்சி அருகே வந்து இவங்க வழக்கமா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு சில ஸ்திரீகளை அவங்க பார்க்கத்தான் செய்யறாங்க. அப்ப அன்றைய தினத்திலே பாத்தீங்க அப்படின்னா அங்கே இந்த ஸ்திரீகள் மத்தியிலிருந்த சபை, அதாவது ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட பொழுதுதான் அங்கே பார்க்கிறோம், ஜெபம் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசிக்கும். அங்க வந்த ஸ்திரீகள் எல்லாரும் கூட்டத்துக்கு வந்தவங்க கிடையாது, அவங்க வேற எதுக்கு வந்தவங்க. இவங்க போதிக்கிறாங்க, இவங்க உபதேசிக்கிறாங்க, சுவிசேஷம் பிரசங்கிக்கிறாங்க. அதிலே சில ஸ்திரீகள் ஆர்வம் காட்டுகிறார்கள், அதிலே சில ஸ்திரீகள் இந்த வார்த்தையை கவனிக்கிறார்கள். அப்படி கவனித்த ஒரு ஸ்திரீ தான் 14ஆம் வசனத்திலே பிலிப்பு திருச்சபையுடைய முதல் விசுவாசி யாருன்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்வது, அப்பொழுது தியாத்திரா ஊரானும் ரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அற்புதகரமான ஒரு வார்த்தையாக இந்த அதிகாரத்தில் நிறைய வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். பவுல் ஏதோ ஒரு அற்புதகரமான ஒரு பிரசங்கம் பண்ணாரு, அதாவது ஒரு கவரக்கூடிய பிரசங்கம் பண்ணாரு, அதனால லீதியால் விழுந்துட்டா. எவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றாரு அப்படி கிடையாது. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, இந்த பவுல் பிரசங்கிக்கிறார் சுவிசேஷத்தை, அது உண்மைதான். ஆனால் பிரசங்கம் பண்ணது பவுலாகவே இருந்தாலும் அந்த லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது யார் தெரியுமா? அங்க வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே அதை மனசுல வச்சுக்கணும். நான் என்னுடைய சாதுரியமான பிரசங்கமோ என்னுடைய நயவசனிப்பான வார்த்தைகளினாலோ ஒரு மனிதரை தேவனுக்கு நேராக கொண்டு வர முடியாது. இல்லை, என்னுடைய பிரசங்கம் மற்றவர்களை ஈர்க்க முடியாது. நான் பிரசங்கிக்கிறேன் என்று கேட்டால் இந்த பிரசங்கம் ஒரு மனிதனுடைய இருதயத்திற்கு போக வேண்டும் என்றால் அந்த இருதயத்தை திறக்க வேண்டிய வேலை யாருடைய கருத்துல இருக்குன்னா அது தேவன் செஞ்சாதான் முடியும். என்னால் அது எனக்கு பெருமை இல்லை. அதான் பவுல் பல இடங்கள்ல சொல்வாரு, எனக்கு இதனால மேன்மை ஒண்ணுமே இல்லை பாரு. பிரசங்கம் பண்ணுகிறதுலையோ சபை உருவாக்குனதுலையோ அது அவருக்கு தெரியும், இது என்னுடைய திறமையினால இல்லைன்னு பாரு. ஏன்னா இருதயங்களை திறக்கக்கூடியவர் தேவன் ஒருவர் தான். நான் பிரசங்கிக்கிறேன், பவுலே பிரசங்கம் பண்ணிட்டார், அதனால அப்படி கிடையாது. பவுலே பிரசங்கம் பண்ணினாலும் இருதயத்தை திறக்க வேண்டியது கருத்து. அதான் செஞ்சாங்க. முதலாக இந்த ரத்தாம்பரம் இருக்கக்கூடிய தியாத்ரால் ஊரை சேர்ந்த லீதியாளை கர்த்தர் முதல் விசுவாசியாக வைக்கிறார். அப்ப பிலிப்பு திருச்சபையுடைய முதல் விசுவாசி யாருன்னா ஒரு பெண் தான். ஒரு ஸ்திரீயின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா முழு புதிய ஏற்பாட்டிலுமே மற்ற எல்லா சபைகளை காட்டிலும் பவுல் வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம, அதாவது எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா எழுதுற ஒரு நிருபம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு நிருபம் தான். மற்ற எல்லா நிருபங்களையும் ஏதோ ஒரு விஷயத்த பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருப்பார். அந்த குறை வந்திருக்கு, இந்த பிரச்சனை வந்திருக்கு, அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிக 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 மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு எழுதிய ஒரு புஸ்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதிய சபைக்கு எழுதிய நிருபம் தான். ஏனென்றால் ஒருவேளை ஒரு ஸ்திரீயின் மூலமாக இந்த சபை, அவள் தான் முதல் விசுவாசி, அவள் மூலம் ஆரம்பிக்கப்பட்டா கூட தேவன் அதன் பின்பதாக அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்தார். அத்தனை ஆத்துமாக்களும் தேவனுக்கு பிரியமான ஆத்துமாக்களா மாறினார். இவள் தான் முதல் விசுவாசி. அப்புறம் என்ன சொல்லுது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று பாருங்க. அப்ப அவங்க குடும்பமே ரசிக்கப்படுது. தேவன் முதலாவது பிலிப்பு பட்டணத்திலே இப்படித்தான் சுவிசேஷத்துடைய கதவை திறக்கிறார். இரண்டாவது ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா 16ஆம் வசனத்துல இருக்குது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகும்போது பொதுவாக அந்த ஆத்தங்கரைக்கு போகும்போது வரும்போதுனா ஒரு வீட்டை பார்த்துட்டு போறாங்க. டெய்லி போறாங்க, ஆத்தங்கரைக்கு போறாங்க, ஜெபம் பண்ண போறாங்க. டெய்லி போகும்போது வரும்போதும் ஒரு இடத்த பாக்குறாங்க, ஒரு வீட்டை பாக்குறாங்க. அந்த வீட்டுல கொஞ்சம் ஆண் மக்கள் இருந்து கொண்டு ஒரு ஒரு வாலிப பெண்ணை, ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண், அவளை வச்சு நீ குறி சொல்லுமான்னு சொல்ல சொல்லி இவங்க என்ன பண்ண நிறைய ஆதாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பவுல் போறாரு, இந்த பொண்ணை பாக்குறாரு, திரும்பி வராரு, இது பல நாள் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த பவுல் அடிக்கலாம் 2வது ஆத்மாவை சம்பாதிக்க போறாரு. இப்ப இந்த குறி சொல்லுகிற பெண்ணிடத்திலே தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிறார். உங்களுக்கு தெரியும், சம்பவம் தெரிஞ்சவங்க சுருக்கமா சொல்றேன். அந்த குறி சொல்லுகிற பெண்ணும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்.
இவள் ஏற்றுக்கொண்டு இவள் திருச்சபையில அங்கத்தினராய் மாறினதுனால அந்த ஆண் மக்கள் அங்க இருந்தவங்க எல்லாம் இனி நமக்கு ஆதாயம் இல்லையே என்று சொல்ல ஆத்திரத்துல என்ன பண்ணாங்க? நீங்க பாத்தீங்கன்னா 19 வசனத்திலே, அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தைகளில் உள்ள அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகி இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராக நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறையை போதிக்கிறார் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். தேவன் 3வது ஆத்மாவை ரெடி பண்றார். இந்த எஜமான்கள்லாம் இந்த பொண்ணு ஐயோ ரசிக்கப்பட்டுருச்சு, சபைக்கு போயிருச்சு, பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருச்சு, என்ன செய்ய? அப்ப இந்த பிரச்சனை நிமித்தமாக பவுலுக்கு பயங்கர போராட்டம். இந்த போராட்டத்தின் நிமித்தம் அவனை அடிச்சு என்ன செய்யறாங்க? ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா தேவன் இந்த பவுல் அடிகளாரை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்ததே எதுக்குன்னு கேட்டா, அங்கே இன்னொரு குடும்பம் ரெடி ஆயிட்டு இருக்கு. தேவனுடைய சபைக்கு அடுத்த ஆத்துமாக்கள் தயாராயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சிறைச்சாலைக்கு பவுல் போனது மிக மிக நல்லது. ஏன்னு கேட்டா, அங்கே வைத்து தேவன் சில ஆத்துமாக்களை சந்திக்க போறார். அங்க வேத வசனம் சொல்லுது. அங்கே நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா 24 வசனத்திலே, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலர்களை அடைத்து, எவன் ரசிக்கப்பட போறான்னு சொன்னான். அந்த மனுஷன் என்ன பண்றான்? பவுலையும் சீலாவையும் உட்காவலர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். உங்களுக்கு தெரியும் கால்களை தொழுவ மரம், உங்களுக்கு தெரியும். அவங்க கீழே உட்கார வச்சிடணும். 2 கைகளையும் சங்கிலியால கட்டிடுவாங்க. உட்கார வச்சு காலை நீட்ட சொல்லிடுவாங்க. காலை நீட்டி உட்காரணும். இந்த கால் நீட்டப்படுது என்று சொல்லும் பொழுது சும்மா கால் நீட்டுறது கிடையாது. இந்த 2 கால்களும் உள்ளே நுழைகிற மாதிரி ஒரு துவாரம் இருக்கும். அந்த முன்னாடி இருக்கிற மரப்பலைக்கில இருக்கும். இந்த மரக்கட்டை நடுவிலே துவாரம் இருக்கும். அப்ப இந்த கால்களை வச்சு மேல வச்சு மூடிடுவாங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டா மட்டும் தான் கால் இருக்கும். 2 கைகளும் அங்கே சங்கிலியில கோர்க்கப்பட்டிருக்க. இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்படிதான் உட்கார்ந்துருக்கணும். எத்தனை நாளும் அதான் தொழுவ மரம் என்று அர்த்தம். ஓகே. ஆனா பைபிள் சொல்லுது, அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். 25 வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்கன்னா புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்படியா இருக்குது? என்ன போட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுவாரி ஆண்டவர், நாங்க வாட்டுக்கு அந்த பக்கம் ஈசியாவுக்கு போய் குடித்து பார்த்திருப்போம். போய் எங்களை போய் பிலிப்பு பட்டணத்துக்கு வாவான்னு கூப்பிட்டு நாங்க பிளான் பண்ண மாதிரி போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இவர் நம்ம பிளான சொல்றேன்னு சொல்லி நம்மள இங்க கூப்பிட்டு வந்து ஒரு யாரு நீதியாரும் ஒரு குடும்பம் மட்டும் ரசிக்கப்படிச்சு அடுத்து 3ஆவது நாள் இங்க வந்துட்டாருன்னா நம்மள ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. நைட்டு ஃபுல்லா புலம்பி ஒரு நம்ம பிளான் தப்போ, ஒரு பிசாசோட பேச்சா இருக்குமோ, இப்படி டிஸ்கஸ் பண்ணல. அவங்க பேச்ச பாருங்க, ரொம்ப அற்புதகரமா இருக்குது. நடு ராத்திரியிலே எல்லாம் தூங்கிட்டாங்க. அமைதியான ஒரு நேரம். ஆனா இவர்களோ ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். அப்பா, என்ன ஒரு வார்த்தை மாதிரி! ஒரு உச்சகட்ட துயரத்துல இருக்கும் பொழுது யாரால் பாட முடியுமா? அதை சொல்லுங்க. ஒரு உச்சகட்ட துயரம், ஊழியம் அப்படியே நின்றுச்சு. அடுத்து என்ன செய்யணும் தெரியல. ஒரு புது இடம் வேற. அவங்க ஊர்னா கூட 4 பேர் தெரியும் வந்து ஏதாவது ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப அவங்க உட்காவலர்கள் இருக்கிறாங்க. தொழுவ மரத்துல கட்டி வச்சாச்சு. உங்களுக்கு ரிலீஸ் பண்றது யாரும் தெரியாது. இவங்களை ஒருத்தருக்கு இப்பதான் வந்திருக்காங்க பாவம். அந்த அம்மா தான் தெரியும், மீதியால தான் தெரியும். அந்த ஸ்திரீ என்ன செய்ய முடியும் பாருங்க. அதே பாவம் வியாபாரத்துக்காக வந்த அம்மா இது எப்படி முடியாது. அப்ப உள்ள இருந்து கொண்டு இவர்கள் எதை குறிச்சும் கவலைப்படல, எதை குறிச்சும் இல்லை. அவங்க இரவு நேரத்துல ஜெபம் பண்ணி பாடலை பாடி கர்த்தரை துதித்தார்களாம். இது ஒரு விசுவாசி நம்ம எல்லாம் கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லுங்க, நம்ம உச்சகட்ட ஒரு கஷ்டத்திலும் துயரத்திலும் இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு பாடலை, கர்த்தரை துதித்து பாடக்கூடிய பாடலை நம்ம அப்படி பாடுவது வந்து உண்மையிலேயே நம்ம எந்த அளவுக்கு தேவன் மேல ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கறது அது பிரதிபலிக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஒரு தகுதியை தான் உயர்த்தி காட்டும். பவுல வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப மேன்மையா பேச காரணம்னு கேட்டா, நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வாழ ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன். இங்க அவன் சொல்லுகிறான், பாடிக்கொண்டிருக்கிறார்களாம். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கேட்டுப்பா. அவங்க கேட்டுட்டு இருந்ததுனாலதான் அடுத்த வசனங்கள்லயே அங்க அந்த சிறைச்சாலை கதவுகளும் ஓப்பன் ஆகுது. பயங்கர 2 பேரும் ரிலீஸ் ஆகிறாங்க.
யாரு கதவை திறந்ததுன்னு பார்த்தா தேவனே ஆவியாளர் தூதர்களை கொண்டு செய்யறாருன்னா பெரிய செயலை செய்யலாம், ஓகே. ஆனா யாராவது ஒரு சிறை கைதி ஓடி போனான்னு கேட்டா வெயில் போட்டதுதான் ஒருத்தர் ஓடி போன. கதவு திறந்துச்சு, எல்லாம் ஓடி போயிருக்கணும், ஆனா போனாங்களா? ஒருத்தர் போகல. ஏன்னா இந்த 2 பேர்கிட்ட ஏதோ இருக்குப்பா, வித்தியாசமா இருக்காயா. சிறை காவலும் அதை பாக்குறான். அங்க இருந்த அத்தனை பேரும் கேட்கிறார்கள், இவங்க ஏதோ ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன பாட்டு பாடி இருப்பாங்க தெரியாது, பாட்டு பாடினாங்க, துதித்தார்கள், பாடினார்கள். இது எல்லாத்தையும் அங்கிருந்த பெரிய கூட்டமே, சிறை கைதி, காவலன், அங்கிருந்த அந்த தலைமை அதிகாரி எல்லாம் இருப்பாங்க. அதை கேட்க கேட்க கேட்டு இவர்களிடத்துல பெரிய வித்தியாசத்தை பாக்குறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிறைச்சாலை காவலன் நித்திரை தெளிது, சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி தன்னை கொலை செய்ய பார்த்தாங்க. ஆனா ஒருத்தரும் போகல, அங்கதான் இருந்தாங்க. பவுல் மிகுந்த சத்தம் விட்டு அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நீங்க அடுத்த சம்பவம். அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த தலைநடத்திலே ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான், அவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்ப அவனும் அவன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்படித்தான் பிலிப்பு பட்டணத்தில் ஒரு சபை உருவாச்சு. இது ரொம்ப அற்புதகரமான ஒரு ஆரம்பம். ஒரு 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 பட்டணத்துக்கு வருகிறான், எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியல, சபை எப்படி உருவாகும்னு பிளான் இல்லை, ஆனா தேவன் அழைத்தார் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அவனுக்கு. அப்ப எப்பொழுதும் போல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். தேவன் ஒரு ஸ்திரீயினுடைய இருதயத்தை திறக்கிறார். 2வது குறி சொல்லும் பெண்ணை திறக்கிறார், அந்த இருதயை திறக்கிறார். 3வது சிறைச்சாலைக்கு போயிட்டார். ஆனா அங்கே வைத்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருந்தார். என்னன்னா அந்த சிறைச்சாலை அந்த காவலன் அந்த அதிகாரி அந்த மனுஷனும் அவன் குடும்பத்தால் அச்சீகப்படும். இது கர்த்தருடைய திட்டம். அப்ப இவன் போகல, பவுலும் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம். இப்ப கர்த்தரே அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அங்கே அவன் குடும்பத்தார் அத்தனை பேர் என்ன செஞ்சாங்களாம், அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படிதான் அந்த பட்டணத்திலே, பிலிப்பு பட்டணத்திலே திருச்சபை உருவானது என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த புஸ்தகத்தை எழுதியார், மைய கருத்து என்ன, எப்பொழுது எழுதப்பட்டுச்சு, இந்த பட்டணத்துடைய பின்னணி என்ன, அது மாத்திரம் இந்த சபை எப்படி உருவானது என்று பார்த்தோம். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு ஏன் எழுதணும், இந்த புஸ்தகத்தை ஏன் எழுதணும்? சபை ஸ்தாபிக்கப்பட்ட ஆளாச்சு. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் இந்த சபைக்கு எழுதணும்? ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிறகு எதுக்கு இந்த சபைக்கு புஸ்தகத்தை எழுதணும்? இந்த இமிடியட் பர்பஸ் என்ன மிக முக்கியமான நோக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். இப்பொழுது பவுலடிகளார் எந்த சிறைச்சாலை இருக்காரு? ரோம சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்காரு. இதை அறிந்த பிலிப்பு சபையா, இப்ப பெரிய சபையாயிருச்சு, ரொம்ப அற்புதமா பெரிய சபையா உருவாயிருச்சு. ஓகே, எல்லாம் நல்லா இருக்காங்க. இப்ப நம்முடைய திருச்சபையை ஸ்தாபித்து நமக்கு சுவிசேஷ சொல்லி சபையை ஆரம்பித்த பவுலடிகளார் ரோமாபுரியில சிறைச்சாலை இருக்கிறார். இது யாருக்கு தெரிய வருதுன்னா பிலிப்பு சபைக்கு தெரிய வந்துச்சு. இவங்க என்ன பண்றாங்க, இவர்கள் பவுலுக்கு பொருள் உதவி செய்வதற்கும் பண உதவி செய்வதற்கு தங்கள் திருச்சபையிலே அப்பொழுது ஊழியராக இருந்த எப்ப தீத்து பிலிப்பு சபை அவ்வளவு பார்த்துட்டு இருக்கிறார். பவுல் ரோமாபுரியிலே சிறைச்சாலை இருக்கும் பொழுது எப்ப தீத்து தான் பிலிப்பு சபையுடைய போதகரா இருக்கிறார், பாஸ்டரா இருக்கிறார். இப்ப இந்த எப்ப தீத்து கையில இந்த உதவியை, பொருட்களையும் பணத்தையும் இவர் கையில கொடுத்து எங்க அனுப்புகிறாங்கன்னு கேட்டா, ரோமா சிறைச்சாலை இருக்கக்கூடியதுன்னா பவுலை சந்திக்கும்படியாக அனுப்புறாங்க. இந்த எப்ப தீத்து இந்த பணத்தை பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பவுலை சந்திக்க போறாரு. அங்க போய் இது எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரி பிலிப்பு சபையார் கொடுத்து அனுப்புறாங்க. உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சபையினுடைய நிலவரத்தை எல்லாம் சொல்லிட்டு, எந்த சபை செஞ்ச காரியத்தெல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு அவர் அங்க அமர்ந்திருக்கிறார். அப்பதான் எப்ப பிரார்த்தித்து நான் மறுபடியும் சரி நான் போகணும், சபையை பார்க்க போகணும்னு சொல்றேன். இப்ப பவுலடிகளார் என்ன பண்றாங்கன்னா, சரி போற வருகையில சும்மா அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் கையிலே ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இவர் வெறுமனே சொல்லியிருக்கலாம், எப்ப உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். போய் சொன்னா சொல்லியிருப்பாட்டியும் நான் நன்றி சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த எப்ப பிரார்த்தித்து மறுபடியும் பிலிப்பு பட்டணத்துக்கு வர்றாரு. அப்படி வருகிறவருடைய கரத்திலே ஒரு கடிதத்தை எழுதி இந்த சபைக்கு போய் இதை கொடுத்திருப்பான்னு சொல்லி தன் உள்ளான மனதில் இருந்து மிக முக்கியமாக நன்றி சொல்லும் கடிதம் தான் மெயினா, அதுதான் முக்கியம். ஆனால் வெறும் நன்றி அப்படிங்கிற வார்த்தையோடு நின்று விடாதபடிக்கு பல சத்தியங்களை, பலவிதமான வார்த்தைகளை இந்த சபைக்கு தன்னால் முடிந்த ஆவிக்குரிய சத்தியங்களை எழுதி
இந்த மனிதன் கையில் கொடுத்து அனுப்புகிறார். ஆகவே இந்த புஸ்தகத்திலே மிக முக்கியமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதும், இன்னொன்று எல்லா சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அதனுடைய மைய கருத்தையும் மனதில் வைத்துதான் இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். இன்னொரு நோக்கம் என்ன வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, சில அங்கங்க தவறான உபதேசக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த புஸ்தகத்திற்கு நோக்கம், ஒன்னே ஒண்ணுதான், பெற்ற நன்மைக்கான நன்றி செலுத்தும் கடிதம், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட கடிதம் தான் நாம் படிக்க போகிற இந்த கடிதம். ஆகவே இப்படி ஒரு அழகான ஒரு திருச்சபை, எந்த ஒரு குறைவுகளும் இல்லாதபடிக்கு நல்ல நிலைமையிலே இருக்கக்கூடிய ஒரு சபை, இவரை தாங்கின நன்மை செய்த ஒரு சபைக்கு தன் வார்த்தையினாலே நன்றி செலுத்தி எழுதி அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் தான் இந்த பிலிப்பியர் என்ற கடிதம். இந்த கடிதத்தை நாம் படிக்கும் பொழுது முழுக்க முழுக்க பல இடங்களிலே மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்கனவே 16 முறை வருகிறது. சந்தோஷம் என்றதான வார்த்தையினுடைய அந்த சாராம்சத்தை கொண்ட வார்த்தைகள் ஏறக்குறைய 16 இடங்கள் இருக்கு. இந்த புஸ்தகத்திலே மிக முக்கியமாக கிறிஸ்துவை ஆங்காங்கே பிரதிபலிப்பார். கிறிஸ்துவை உயர்த்தி காட்டி பல நேரங்களில் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிப்பார். அவர் எப்படி இருந்தார் பாருங்க, அவர் எப்படி இருந்தார் பாருங்க, நீங்க அப்படி இருங்க. அப்ப ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் என்பதை தான் முதலில் படிச்சோம். மைய கருத்தாக வைத்துதான் முழுவதுமாக எழுதி முடிக்கிறார். ஆகவே இந்த நிருபத்தை நம்ம அப்படிதான் படிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம முதல் 2 வசனத்தை மட்டும் படிச்சு இன்னைக்கு நம்ம முடிப்போம். 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு வாழ்த்துறையை மட்டும் படிக்க போறோம். படிச்சுட்டு நம்ம அடுத்த வாரத்திலிருந்து மெத்த காரியங்களை படிப்போம். பிலிப்பியர் நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த பிலிப்பியர் நிருபத்தினுடைய முதல் 2 வசனங்களை நாம் இன்றைக்கு வாசித்து இதை மட்டும் நம்ம படிப்போம். 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாகும். இப்ப இந்த 2 வசனங்கள் வாழ்த்துறையாக இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்ப முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய 2 பேர் பாத்தீங்களா? யார் யாரா? பவுலும் தீமோத்தேயும். இந்த 2 பேர் பாருங்களேன். பவுல் யாரு? பவுல் ஏறக்குறைய மனுஷன், நல்ல வயதான ஒரு மனுஷன், ஊழியத்துல அனுபவம் வாய்ந்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிகமான சபைகளை உருவாக்கியவர். இன்னொரு பக்கம் பல 1000 கிலோமீட்டர் நடந்தே சென்று ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை சம்பாதிச்ச ஒரு மனுஷன். இன்னொரு பக்கம் நல்ல பிரசங்கியா. இப்ப இந்த பக்கம் ஒரு மனிதனை பாருங்க, பவுல் அவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு மனுஷன், அவ்வளவு உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இன்னொரு பக்கம் தீமோத்தேயு இப்பதான் வளரக்கூட இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு ஊழியத்தையும். 2 பேருடைய அந்த உயரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஊழியத்தின் நிமித்தம் சொல்றேன், ஒருத்தர் உயரத்துல இருக்கிறார், ஒருத்தர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனா பவுல் எழுதும் பொழுது 2 பேரும் எப்படிதான் பாக்குறாரு, எப்படிதான் எழுதுறாரு தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய பவுலும் தீமோத்தேயும். என்ன ஒரு அந்த எழுத்திலேயே தான் தன்னை குறித்து எந்த ஒரு மேன்மையும் பாராட்டாதபடிக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது தனக்கு கீழே தன்னுடைய சீசனா இருக்கக்கூடிய தீமோத்தேயுவும் தனக்கு நிகரானவன். இதுதான் ஒரு ஒரு எப்படி சொல்ல, உண்மையாகவே ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ற ஸ்தானம் அவனுக்கு ஏன் கொடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உண்மையான ஸ்தானம். தன்னையும் தீமோத்தேயும் ஒன்றிணைக்கிறார். நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவாகவே எல்லாரும் சமம் அப்படிங்கிறத பவுல் எப்பயுமே வலியுறுத்துகிறார். இவர் பிரபலியமான ஊழியக்காரர், இவர் கன்வென்ஷன் ஊழியக்காரர், இவர் இந்த ஊழியக்காரர், இவர் அப்படி கிடையாது. ஊழியங்கள் பல வகைப்படும், உண்மைதான். ஆனா நம்முடைய கண்ணோட்டத்துல என்னைக்குமே ஊழியர் என்று சொல்லும் போது எல்லாருமே எப்படிதான் இருக்கணும், சமமா வச்சுக்கணும் எப்பயுமே. அது நல்ல ஒரு எண்ணம் கூட, நல்ல ஒரு குணம் கூட. ஒரு விசுவாசியா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அனுபவத்தின் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் எல்லாம் சிலரை உயர்த்தியும் சிலரை தாழ்த்தியும் அல்ல. ஊழியர் என்றால் ஊழியர் தான், எல்லாரும் சமம் என்ற எண்ணத்தை வச்சுக்கணும். 2வது சொல்றாரு பாருங்க, தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். இது திருச்சபையை குறித்து சொல்றாரு. பரிசுத்தவான்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்க தான். பரிசுத்தவான்கள்னாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தானே. இவங்கெல்லாம் புனிதர்கள். நீங்கெல்லாம் யாருப்பா? புனிதர்கள். இன்னைக்கு பொதுவா இந்த ரோமன் கத்தோலிக் சபைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புனிதர் பட்டம் கொடுப்பாங்க. யாரு கொடுப்பாங்க? புனிதர் பட்டம் யாரு கொடுப்பாங்க?
உயிரோடு இருக்கிறவங்களுக்கு செத்து போனவங்களுக்கா? இல்ல தூங்கிட்டேலாம் இருக்கிறா. அதுதான் நான் பார்த்தேன் லைவ்ல போயிட்டு நான் அந்த இதுல கைது பேசிட்டு இருக்கேன். புனிதர் பட்டம் ஒருத்தர் கொடுப்பாங்கல்ல ரோமன் கேத்தலிக் சபைகள்ல, மற்ற இடங்கள் கொடுக்குறாங்க. பொதுவா யாரு கொடுப்பாங்க? செத்து போயிருக்கணும். உயிரோடு இருக்கிறாரு கொடுக்க மாட்டாங்க. செத்து போய் பல வருஷம் ஆன பிறகு அவரை பத்தி பார்ப்பாங்க. இவர் எப்படி எல்லாம் வாழ்ந்தார், இவர் கொடுக்கலாமா இல்லையா. செத்து போன ஒரு ஆளுக்கு புனிதர் ஒரு பேர் இருக்கு. ஆனா பவுல் சொல்றாரு, புனிதர் பட்டம் யாரு கொடுக்கணும்? உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு கொடுத்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. நீ உயிரோடு இருக்கும் பொழுது புனிதர் இல்லைன்னு சொல்லிட்டு செத்து போன பிறகு ஒரு புனிதர் பட்டம் கொடுத்தா அவர் இருக்கா, அவர் தெரிய போகுது. இங்க பவுல் அங்க இருக்கிற விசுவாசிகள் எப்படி அழைக்கிறான்? நீங்களும் யாருப்பா? புனிதர், பரிசுத்தவான்கள். எவ்வளவு அற்புதகரமா ஒரு 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 கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிறார். இந்த கடிதம் இல்ல, எல்லா கடிதங்களுமே திருச்சபை மக்கள் எப்படித்தான் அழைச்சாரு தெரியுமா? பரிசுத்தவான்கள் அழைக்கிறார். நிறைய சபைகள் இங்கே அதை செய்யறாரு. அடுத்த வசனத்திலையும் அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா சபை விசுவாசிகளுக்கும் அப்புறம் யாருக்கா? கண்காணிகளுக்கும். கண்காணிகள் என்பவர்கள் யார்? ஒரு திருச்சபையினுடைய மெய்ப்பர்கள், போதகர்கள், மூப்பர்கள். இவங்கதான் கண்காணிகள். ஒரு திருச்சபைக்கு சூப்பர்வைசர் தாங்கல்ல. ஒரு திருச்சபையினுடைய விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய நலனுக்காக ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பவர்கள் கண்காணிகள். இந்த கண்காணிகள் என்பவர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேருமே கண்காணிகள் தான். மூப்பர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள் சொல்றாங்கல்ல. இவர்கள் ஒரு விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பவர்கள். அடுத்த வார்த்தை போட்டிருக்குது யாரும்? உதவிக்காரர்கள். உதவிக்காரருடைய வேலை என்ன? டீக்கன் சொல்லுவாங்கல்ல. ஒரு திருச்சபையில உதவிக்காரருடைய வேலை என்ன? விசுவாசிகளுடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திப்பதுதான் வேலை. இதை மனசுல வச்சுக்கணும். ஒரு திருச்சபையிலே தேவன் இதை டிஃபரன்ஷியேட் பண்றாரு. எப்பயுமே அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் வரும் பொழுது முதலாக டீக்கன்ஸ் ஏற்படுத்துறாங்க, உதவிக்காரர்கள் ஏற்படுத்துறாங்க. இப்படி ஏற்படுத்தும் பொழுது பேதுரு சொன்னாரு, எங்க வேலை என்ன? போதிப்பதும் ஜெபிப்பதும். ஆவிக்குரிய விஷயங்களை நாங்க பார்த்துக்கிறோம். ஆனால் சரீர பிரகாரமான தேவைகளை சந்திப்பது அவருடைய வேலை. அதற்காக அவர்கள் ஆவிக்குரிய வேலை செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, அப்படி அந்த அர்த்தம் கிடையாது. ஆனா இனிஷியலான இம்மிடியட் பர்பஸ் என்ன? இந்த உதவிக்காரர்கள் என்றாலே அவர்களுடைய பொறுப்பு என்ன? இதுதான். இதை செய்யக்கூடாது என்றால் செய்யலாம். அவர்கள் பிரசங்கிக்கலாம், அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். ஏன்னா ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணாரு, அவரும் சுவிசேஷ ஊழியம் பண்ணாரு, அவர் உதவிக்காரர் தான். ஆனால் உண்மையான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்திப்பது ஒரு டீக்கன் உதவிக்காரருடைய வேலை. ஆனா கண்காணிகளுடைய வேலை ஆவிக்குரிய தேவையை சந்திப்பது. இவங்களுக்கு தான் சொல்றாரு உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு. அப்ப இவர்களை பார்த்து எழுதிட்டு அப்ப சொல்றாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு என்ன வரட்டும்? கிருபை சமாதானம். அப்ப இப்படி வாழ்த்துறையை முடிச்சுட்டு 3ஆம் வசனத்துக்கு அப்புறம் அவர் எழுத வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் எழுதுகிறார். நம்ம அடுத்த வாரம் வரும் பொழுது இந்த முதல் அதிகாரத்திலே என்ன இருக்கிறது என்பதை நம்ம கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நம்ம ஒரு பின்னணி பிலிப்பு திருச்சபை அந்த புஸ்தகத்தினுடைய சில பின்னணியை மட்டும் படிச்சோம். ஆகவே நம்ம அதை படிப்பது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த புஸ்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம படிக்கிறோம். அப்ப இது ஒருவேளை நமக்கு இதை உள்ளே நம்ம படிக்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் சுத்தமானால் நம்ம அடுத்த வாரம் இந்த 1ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் எங்களுடைய நல்வாழ்க்கையிலே எப்பொழுதுமே சந்தோஷப்படுகிற தேவனா இருக்கிற உண்மை நாங்கள் இந்த இரவு நேரத்திலே தேடி வரும்படியாகவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவரே எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளுக்காகவும் கிடைச்சு. எங்களுக்கும் ஆண்டவரே அநேக வேலைகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலும் கூட ஆண்டவரே தேவனை தேடுவது எங்களுடைய தலையாய பொறுப்பு என்பதை உணர்ந்து இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் அழைத்துக் கொண்டு வந்தீர். அவர்களுக்கு கொடுத்ததான இந்த நல்ல ஆண்டவரே இந்த எண்ணத்திற்காகவும் இந்த முடிவுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. தொடர்ந்து வந்த தேவ பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் எங்களுக்காக எழுதி கொடுத்ததான இந்த வேத புஸ்தகத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்த ஒரு திருச்சபையாக நாங்கள் வளர வேண்டும் என்றும் நாங்கள் அந்த வேதத்தை படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடியதான சகல விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்காகவும் தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான இந்த உன்னதமான இந்த வாய்ப்புக்காக எங்களுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவர் தாமே அடியனோடு இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ள சத்தியத்தை புரிந்து கொள்ள கர்த்தருடைய செய்யப்பா.
ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஒருவர் சந்திக்க உதவி செய்ய அதுவரை தேவனுடைய கிருபையும் சமாதானமும் எங்கள் அனைவருடன் நடத்தும்படியாய் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல மகாரணி